சிம்மத்துக்கு வாக்கிய சனி பயிற்சி 2026 என்ன பலன்கள் கொடுக்க போகுது? யார் மேலேயும் ரொம்ப பாசம் பற்று பொசசிவ்னஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டாங்கன்னா அது மரண வேதனையாக உங்களுக்கு திருப்பி மாறிடும். 1000 விஷயத்தை பற்றி சிம்மராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை சரியா இருக்குன்னு சொன்னாலும் உண்மையை சொல்லணும்னா அஷ்டமத்து சனி பீரியட்ன்றது கொஞ்சம் அவங்க எல்லாத்துலேயும் நிதானமாகத்தான் இருக்கும். எதிலெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உறவுகளுக்குள்ள இருந்து வந்த ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால யாரையும் பொண்ணை இழக்கிறதுக்கு பதில் பொருளை இழக்கிறதுக்கு பதில் உயிர் இழக்கிறதுக்கு பதிலாக ஒரு குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லு சாமி. வணக்கம். சிம்மத்துக்கு வாக்கிய சனி பயிற்சி 2026 என்ன பலன்கள் கொடுக்க போறீங்க? சனி பயிற்சியை எதிர்பார்த்து ஒரு கலக்கத்தோட காத்திருந்த ராசிக்காரர்கள்ல சிம்ம ராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா கண்டகத்து சனியே போன 2.5 வருஷம் எங்களை படாத பாடு படுத்துச்சே, நிறைய ஏமாற்றம் துரோகம் மன உளைச்சல்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கமே, இதுல அஷ்டம சனி வேற வருதுன்னு சொல்றாங்களே, இந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தும்னு ஒரு பதட்டத்தோடவே சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் பயப்பட வேண்டாம். சிம்மத்துக்கு சனி பகவான் 8ல் வந்தாலும் குருவோட வீட்டுக்கு தான் சனி பகவான் போறாரு. அதுலயும் குறிப்பா ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் இருக்கக்கூடிய குரு உச்சமடைகிறார். அவர் வீட்டையே பாக்குறாரு. உச்சமடைஞ்ச குரு முதல் பார்வையினுடைய அற்புதத்துல 9வது பார்வையா அவர் அதே குரு சனியை பார்க்கறதுனால அந்த அஷ்டமத்து சனியினுடைய முதல் ஒரு வருட தாக்கம் என்பது குரு ஹேண்டில் பண்ண போறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக சனி பகவான் தருவார். எதிலெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். குறிப்பா 7ல் சனி ராகு. சிம்மராசிக்காரர்கள் கரெக்டா அந்த 2.5 வருஷத்தை எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா பர்சனல் லைஃப்ல நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தா கல்யாண தடையை சந்திச்சிருப்பாங்க. கொஞ்சம் டீனேஜ்ல கல்யாணம் ஆகி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள கருத்து மோதல் பிரச்சனை பிரிவுகள் வந்திருக்கும். தேவையில்லாத தவறான உறவுகளுக்குள்ள போய் நிறைய பேர் சிக்கி இருப்பாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வீண் கெட்ட பேர்லாம் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காலமா இருந்துச்சு. அதே மாதிரி ராசியிலே கேது வந்ததுல இருந்தே மனப்பதட்டமும் மனக்குழப்பமும் அதிகமாயிட்டே இருந்தது. இல்லாத விஷயத்த நினைச்செல்லாம் பயந்துகிட்டே இருந்தாங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு தான் சிம்மராசிக்காரர்கள் பதட்டத்தில் இருந்தாங்க. பட் அந்த குரு உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும். அது எதனாலன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்மராசிக்கு ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்கிறார். முதல் பார்வையா 4வது பார்வையா சுகஸ்தானத்தையும் 6வது பார்வையா எதிரிகள் சத்துருஸ்தானத்தையும் அஷ்டமத்து பார்வையா அஷ்டம சனி மீதும் பதியறதுன்றது சிம்மராசிக்கு ரொம்பவே ஒரு அற்புத பலன்களை தரும்னே சொல்லலாம். இருந்தாலும் 1000 விஷயத்தை பத்தி சிம்மராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை சரியா இருக்குன்னு சொன்னாலும் உண்மையை சொல்லணும்னா அஷ்டமத்து சனி பீரியட்ன்றது கொஞ்சம் அவங்க எல்லாத்துலயும் நிதானமாகத்தான் இருக்கணும், எச்சரிக்கையாவும் இருக்கணும். கண்மூடித்தனமா உங்களுக்கு எல்லாத்தையும் சனி நல்லதை செய்வார், சனி நீதிமான் அப்படின்னு எனக்கு பொய் சொல்றதுல விருப்பம் இல்லை. நீங்க ஜாகிரதையா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது, யார் மேலையும் அதீத அன்பு பாசம் பற்று வைக்கக்கூடாது, எமோஷனல் அட்டாச்மெண்ட் தயவு செஞ்சு வேணாம். இல்லைன்னா ஒரு ஆறாத வடுவா இந்த 2.5 வருஷம் பெரிய பெரிய பாடத்தை கத்துத்தரும். தேவையில்லாத உறவுகளுக்குள்ள கொண்டு போகும், தேவையில்லாத மன வருத்தங்களை ஏற்படுத்தி தரும், 3வது நபர்களால் தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படும். இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சார். தெளிவான முடிவு, தெளிவான பாதை, சிங்கத்தை போல நடக்கணும்னு விருப்பப்பட்டு போவாங்க. இவர்களுடைய பாதையில் இவர்கள் நடந்தால் அது வெற்றி பெறுவார்கள். ஆனா இந்த அஷ்டமசனி என்ன பண்ணணும்னா தவறான பாதைகளுக்கு கொண்டு போகும். ஆனா இந்த வழியில தான் நமக்கு தெரியுங்க இதான் சரியான ரூட்டுன்னு. ஆனா இந்த வழியில போவானா இங்க ஒரு பள்ளம் இருக்குன்னா இப்படி போலான்னு சம்பந்தமே இல்லாத 25 நிமிடம் சுத்த வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் சொல்லிட்டு அதை சொல்லி நம்புற மாதிரியே சொல்லி இவர்களை தவறான பாதைக்கு கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உறவா இருக்கட்டும், பொழப்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஹெல்த்து கூட உள்பட. இது ஒன்றும் இல்லடா சாப்பிட்றா இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பீரியட்ல கொஞ்சம் அவங்க கான்சியஸாக இருக்கணும். குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு மெயினான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால குடும்ப விஷயங்கள், குடும்ப விவகாரங்களில் 3வது நபருடைய தலையீடுகளை தவிர்க்கிறது நல்லது. உங்க வீட்டுல 1000 கஷ்டம் இருக்கட்டும், 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 மனசங்கடம் இருக்கட்டும், வெளியில போய் சொல்லாதீங்க. நீங்க உங்களுக்குள்ளே பேசிட்டுக்கங்க, உங்களுக்குள்ள பேசுங்க. ஏன்னா இந்த பீரியட்ல என்ன நடக்குன்னா புருஷ முண்டாட்டி சண்டையெல்லாம் பஞ்சாயத்து பண்றதுக்கு 3வது ஆள் உள்ள வருவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதல் கிடைக்குதுன்னு போய் தேவையில்லாத இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன் ரத்த சம்பந்தமான உறவுகளை பத்தி யார்ட்டையும் போய் இந்த பீரியட்ல பேசுறதை இவங்க தவிர்க்கணும். அப்படி பேசிட்டாங்கன்னா நீங்கள் இன்று பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு உங்களையே விமர்சனம் செய்வார்கள். அது உங்களுக்கே பேக் ஃபயரா மாறும். அதிலெல்லாம் சிம்மராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அதே மாதிரி முக்கியமா பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 2ல இருந்த கேது விலகினதுனால அவங்களுடைய ஜாதகப்படி படிப்புல கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க எழுதுற எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்கு காத்திருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கடவுள் புண்ணியத்துல ஆண்டவன் தருவான். அஷ்டம சனி வந்தாலும் பண விஷயங்கள்லாம் பெரிய தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த மாட்டார், பயப்பட தேவையில்லை. ஏன்னா தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் அடைஞ்சு சுகஸ்தானம் 4வது இடத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா தொழில் முறையில ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு சுணக்கமா இருந்த தொழில்கள்லாம் நல்ல ஒரு வீரியத்தோடு நல்ல வெற்றி நடைபெறக்கூடிய சூழலை தரும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். அரசியல் இருந்தீங்கன்னா அரசியல் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். சினிமா துறையில இருந்தீங்கன்னா சினிமா துறையில ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். வேற ஏதாவது சுய தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூரணமாகவே இந்த பீரியட்ல இருக்கும். 3வது நபர்களை நம்பி எடுக்கிற முடிவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த டைம்ல எந்த அட்வைஸ் வந்தாலும் உங்களோட செல்ஃப் டெசிஷனா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கும். மனங்கள் தடுமாறும். சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது சரியா இருக்குன்னு கூட நினைக்கலாமான்னு தோணும். பட் தயவு செஞ்சு நீங்க அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றதை நீங்க பார்த்துக்கிட்டு அதை முடிவு பண்ணணுன்றது ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு புது சொத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு சிம்ம ராசிக்கு உண்டு. மண் வாங்கணும்னு நினைச்சவங்க மண் வாங்குவாங்க. மனை வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா கட்டி முடிக்கப்படாத வீடு ஏதாவது அப்படியே பெண்டிங்லேயே போட்டிருப்பாங்க. கடால் போட்டு ஒற்றை மட்டத்துக்கு வந்துச்சுங்க அப்படின்னு நின்று போச்சுன்றதெல்லாம் இந்த அஷ்டம சனியில் அதெல்லாம் பாசிட்டிவா அவங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே தடைபட்டு ஆரம்பிச்ச காரியங்கள் எல்லாமும் இந்த சனியினுடைய துணையோடு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தரும். பழைய வாகனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றணும்னு நினைச்சா இந்த பீரியட்ல அதை மாற்றுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தும். தாய்க்கு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாய் பூமியை விட்டு சொந்த ஊர் சொந்த மனையை விட்டு விலகி இருந்தவங்க எல்லாம் திரும்பவும் சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகளை நினைச்சுதான் பெரிய வசனப்படுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருந்தா போதும், என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொறுப்பு இருந்தா போதும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பதவி இருந்தா போதும், நான் நல்லா இருக்கும் பொழுதே ஒரு 4 விளக்கேற்றி வச்சு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சுதான் சிம்மராசி கொடுக்கும். தனக்குன்னு செஞ்சுக்கிறத விட தன் குடும்பத்தாருக்கும் தன் ரத்த உறவுகளுக்கும் தன்னுடைய சொந்தத்துக்குமே செய்யணும்னு நினைக்கக்கூடியது தான் சிம்மம். அப்போ இந்த உணர்வுகளில் கொஞ்சம் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக உள்ள போய் உடஞ்சி போகக்கூடாது இந்த காலகட்டங்களில். இருந்தாலும் பிள்ளைகள் டீனேஜில் இருந்தாங்கன்னா கல்யாண விஷயத்தில் அவங்கள நினச்சி கொஞ்சம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு வரன்னு பார்க்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க இந்த பீரியடில். அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 5 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த 5 மாதத்துக்கு பிறகு அவங்களை எழுச்சியாக மாறுவாங்க. அதனால் அதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 5ஆம் அதிபதி குரு உச்சம் அடைகிறதுனால புத்தர காரகனே குரு தான், புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவ்வளவுதான்றதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சு, குழந்தைங்க ஏதாவது மன ரீதியா பாதிச்சிருந்தாங்க அல்லது உடல் ரீதியா சில குறைகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருந்தாங்கன்னா நிச்சயமா சனி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுக்கு அதிபதி குரு உச்சம் அடையும் பொழுது அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சுப விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல மருத்துவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நல்ல முன்னேற்றமோ கடவுள் அருளோடு கிடைக்கும். சிம்மராசிக்கு ஒரு பெரிய பலமா பார்க்கப்படக்கூடியது 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ல் மறையிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஸோ 6க்கு அதிபதியான கிரகம் 8ல் மறையும் போது மறைமுகமா இருந்த போட்டிகள் எல்லாம் விலகும். நேற்றுக்கு நம்மளை அழிக்கணும், உன்னை அழிச்சிட்றேன், உன்னை தீத்தர்றேன், நான் உன் முன்னாடி வென்று காட்டி விடுவேன் அப்படின்னு வீரியம் பேசியவர்கள் அத்தனை பேரையும் தட்டி தூக்கக்கூடிய காலம். அப்போ எதிரிகளே இல்லாத துரத்தி அடிக்கக்கூடிய பீரியட் சிம்மராசிக்கு வருது. நேற்றுக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணாங்க. இந்த 3 வருஷம் நிறைய துரோகம், சூழ்ச்சி, ஏமாற்றம் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க. அவங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்லலை, அவ்வளவுதான். நம்ம என்னதான் வழி இருந்தாலும் வெளியில வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு சிரிச்சுன்னு பூச வச்சுட்டு வரும்பொழுது அவனுக்கு என்னடா குறைன்னு ஊர் பேசியிருக்கான். ஆனா சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வெள்ளை சட்டையில சேறுபடாம வீட்டுக்கு போய் சேரணுன்ற பதட்டம் அவங்களுக்குள்ள இருந்தது. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் ராகுப்பிடியிலிருந்து விலகும் போது கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வரும். கடன் சுமையில மாட்டிட்டு இருந்த சிம்மராசிக்கெல்லாம் கடனை அடைப்பார்கள். அதே மாதிரி மருத்துவ செலவுகள், உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை நிறைய அனுபவிச்சாங்க. ராசியில கேது வந்ததுல இருந்தே ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் எடுப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மனப்பதட்ட நோயில் இருக்கிறாங்க, நல்லா படுப்பாங்க, நைட்ல வேர்க்கிற மாதிரி இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துடும் பயப்படுறோன்னு நிறைய பேர் நம்ம பதிவுகளில் பார்க்க முடியுது. அரகுற தூக்கம்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. நிறைய வரும் சார். தூக்கமின்மை கேது ராசியில இருந்தாலும் ராகு ராசியில இருந்தாலும் கெடுக்கும் சார். முதல் விஷயம் ஃபோபியா வரும். இந்த ஹாலிசினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, தனக்குள்ளே பேசிப்பாங்க, தன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி உணர்வாங்க, தன்னை ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதுலலாம் கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்குது. நேரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே இல்லை.
இந்த டைம் உங்களை இப்படிலாம் பண்ணும், இதுல நீங்க இது நேரம் தான் நம்மளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லி நீங்க தெளிவா இருந்துட்டா அந்த சிக்கல்ல இருந்து அவங்க மீண்டு வர முடியும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். விலகியவர்கள் எல்லாம் இவர்கள்ட்ட விரும்பி வருவாங்க. 6ஆம் அதிபதி 8ல மறையிறதுனால நேத்திக்கு நமக்கு துரோகம் பண்ணவங்க, சூழ்ச்சி பண்ணவங்க, சண்டை போட்டவங்களாம் நம்மள்ட்ட கொஞ்சம் சரண்டர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமா திருமண வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள், ஏன்னா அஷ்டம சனியும் உண்மையை சொல்லணும்னா கல்யாண விஷயத்துல கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண தடையை கொடுக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்களை கொடுக்கும், அல்லது வயசானவங்க சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மனைவி நினைச்சு கணவன் வருத்தப்படுறது, கணவனை நினைச்சு மனைவி வருத்தப்படுறது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதை நான் போய் சொல்ல விருப்பப்படலை. இருந்தும் ஒரு ரிலீஃப் என்னன்னா, ஒரே வீட்டில் சனிராக இருக்கிறது கடுமையான தோஷம். அது விலகுது. இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷம் சிம்மராசிக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் வரும். நிறைய கப்பிள்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய காதலர்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும், நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும் இந்த பீரியட்ல சிம்மராசிக்கெல்லாம். அதுலேயும் நிறைய லெசன்ஸை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் வேணான்னு ஒதுங்கி தான் போனேன், சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஒரு உறவு வந்துச்சு, அதால நான் பட்டது அசிங்கம் தான் அதிகம், அவமானம் தான் அதிகம், பணத்தை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், ஏன் நிறைய பேர் என்னையே நான் இழந்துட்டேன், இப்படிங்கலாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க சிம்மத்துக்கு. அந்த வழிகள் மாறும். அப்போ உங்களை விலகி போனவர்களால் கற்றுக்கிட்ட பாடம் இனி வரக்கூடிய அஷ்டம சனியில் உங்களை பக்குவப்படுத்தும். இந்த 2.5 வருஷம் என்பது நீங்கள் அந்த ட்ரையல் பீரியடே உங்களுக்கு ராசியில் கேது 7 ராகு வந்ததுலேருந்தே அவங்க அனுபவிச்சுட்டாங்க. 8ல் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணும். ஃப்ராங்காக சொல்லணும்னா புதிய உறவுகள் வரும், தேவையில்லாத தொடர்பு வரும், இல்லீகலான அஃபேர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பீரியடில் இருக்குது. இதிலலாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் யார் மேலேயும் ரொம்ப பாசம், பற்று, பொசசிவ்னஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டாங்கன்னா அது மரண வேதனையாக உங்களுக்கு திருப்பி மாறிடும். அதில் மட்டும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் விஷயங்கள்ல எல்லாம் போயிட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை பார்க்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேற ஏதாவது பெரிய முதலீடு 1 ரூபா போட்டு 1000 ரூபா வரும், இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் 4 தடவை யோசிக்கணும். இது சரியா தப்பா, இது செய்யலாமா வேணாமான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்ம ஆளுங்க செய்யாமல் இருக்கணும்னு சொன்னாலும் அவங்க ட்ரிகர் எப்படியாவது அவங்களோட கியூரியாசிட்டியில் பண்ணணும்னு நினைக்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால சொல்ல வரேன், 1க்கு 4 தடவை உங்களை நான் அடிமாட்டும் செய்ய வேணாம்னு சொல்ல. லட்சம் போட போகிறேன்னா ஒரு 1000 ரூபா போடும். ஏன்னா இந்த காலம் சார் 5 லட்ச ரூபா விற்கிற பிளாட்டை 50 லட்சத்துக்கு வித்துட்டு போயிடுவாங்க நம்மகிட்ட. அஷ்டம சனியில் நேத்திக்கு என் நண்பரை சந்திக்கும் போது சொன்னார், அது விலையே ஒரு 25 லட்சம் தான் வரும், என்கிட்ட 40 லட்சம் வாங்கிட்டாங்க, என்னை சந்திக்கவே விடலை அப்படின்னு சொன்னார். அப்போ ராசி என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என்கிட்ட கடகராசிங்கன்னார். ஏன்னா அவருக்கு அஷ்டம சனி. இப்போ சிம்மராசிக்கும் அஷ்டம சனி வர்றதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட 100 ரூபா பண்ண வேண்டிய இடத்துல 1000 ரூபா செலவு பண்ணிடுவோம். 10 ரூபாயில முடிய வேண்டிய வேலைக்கு 1000 ரூபா கொடுப்போம். இப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி தந்தை வழி பூர்வீக சொத்து பத்துக்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும், அதில் மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த பீரியடில் ஒரு பதவியை எதிர்பார்க்கலாம். பட்டம், பதவி, பேர், புகழ் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குறிப்பாக 5ஆம் அதிபதி அவங்களுக்கு வந்து குரு வந்து உச்சமடைகிறார் 12ல். 5 குடையவன் உச்சமடைகிறதும் அதே மாதிரி 8க்கு அதிபதியும் உச்சமடைகிறார். 8 குடையவன் 12ல் மறைகிறது. பொதுவாக 8ஆம் அதிபதி கெடணும். ஏன்னா 6, 8, 12க்குரிய கிரகங்கள் மறைவிட ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நல்ல பலனை தரும். அது ஒரு விபரீத ராஜயோகமாகவே ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்ப 8க்குடைய குரு பகவான் கெட்டு போறாரு, 8லையும் சனி வந்து மறைகிறாரு, கெட்ட கிரகம். அதே மாதிரி பஞ்சம ஸ்தானத்துக்குரிய கிரகமே உச்சமடையக்கூடிய காலம் என்பது ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் புகழ், ஒரு திடீர் திருப்பம் நிச்சயம் நடக்கும். எப்போன்னா இந்த மே மாசத்துக்கு பிறகு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத சுப செய்தி வரும். ஒரு பட்டத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு, பதவியை எதிர்பார்த்தவங்களுக்கு, புகழை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புகழ் வந்து அவங்களை அலங்கரிக்கும். அதனால ஒரு பெரிய அனுகூலம், ஆதாயங்கள் அவர்களுக்கு பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும், ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷனும், வேற செயல்களில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்திருந்தோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் சார் எனக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகுமா, அல்லது வேற வேலைக்கு நான் முயற்சி பண்ணுற கிடைக்க மாட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரமே 11ஆம் இட லாபத்தில் தான் குரு இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறதுனால சாமியோட பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வருது ஜூனுக்கு பிறகு. தெய்வ வழிபாட்டுக்குரிய கிரகமே 12. நிறைய பயணங்கள் பண்ணுவாங்க. வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிம்மராசிக்கு இந்த பீரியட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேற ஏதாவது பாஸ்போர்ட் இல்லாதவங்க கூட பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். எந்த நாட்டுக்குமே போகலன்னு சொன்னவங்கலாம் இந்த வருடத்திலிருந்தே அவங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய இடங்கள் அத்தனைக்கும் விசாலமாக அவர்கள் சென்று வருவார்கள். சுபகாரிய செலவுகள் நடக்கும்.
ஏன்னா விரயஸ்தானத்துல குரு உச்சமடைகிறதுனால, குரு சுபகிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணுவாங்க. பொதுவா அஷ்டம சனியில ஒண்ணு முதல்லயே சொன்னேன், பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது உயிரை இழக்கணும்னு நான் சொல்லுவேன். சனி நடந்துச்சுன்னா பொண்ணை இழக்கிறதுக்கு பதில், பொருளை இழக்கிறதுக்கு பதில், உயிர் இழக்கிறதுக்கு பதிலா ஒரு நல்ல காரியத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணலாம். அப்போ ஒரு தர்மமாக கூட அது இருக்கலாம், தானமாக கூட இருக்கலாம். அது நல்ல பொருள் இல்லப்பா வரும். நல்ல பொருளுக்கு நீங்க செலவு பண்ணணும். ஆத்மார்த்தமாக ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு பார்வை இல்லாத பிள்ளைங்களை போய் பாருங்க. நம்ம ஆள்கிட்ட நிறைய பேத்துக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நான் நம்ம பக்தி இன்ஃபினிட்லேயே பதிவு பண்ணுறேன். சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை வீடியோ எடுத்து சாப்பிட்றத நன்றி சொல்லணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை தயவு செஞ்சு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா, அப்படி நம்ம நன்றி சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை சாப்பிட வச்சா அது சத்தியமா புண்ணியம் கிடையாது. இன்னொரு விஷயம், அதை எடுத்து இன்ஸ்டால போடுறது, ஃபேஸ்புக் அது தப்பு இல்லை, ரீல்ஸ் போடுறது, அது தப்பு இல்லை. நான் என்னைக்கு அது தப்பு சொல்ல வரல. நீங்க ரீல்ஸ் போடுங்க, அந்த குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி ரீல்ஸ் போடுங்க, அந்த பிள்ளைங்களோட திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு ரீல்ஸ் போடுங்க, அந்த பிள்ளைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வந்து ரீல்ஸ் போடுங்க, ஒரு பென்சிலை கிஃப்ட் கொடுக்குறது ரீல்ஸ் போடுங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, சாப்பிடும்போது அந்த பிள்ளைங்களை வேண்ட வச்சு இன்னைக்கு இவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் நிறைய நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு அதை தவிர்க்கிறத நான் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி மூலியமாவே சொல்றேன். அது வேணாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களும் ஒரு வேளை சாப்பாடு யாராவது கொடுத்துட்டு சொல்லி காட்டினா எவ்வளோ வலிக்குது நமக்கு. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளை மாதிரி தானே. அதனால அதை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. உதவி செய்யறத நீங்க போட்டோ எடுத்து போடுங்க, தப்பே கிடையாது. அதை பார்த்து 100 பேர் செய்வாங்க. அதை நீங்க உதவி பண்ணணும்னு போடுங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிடுறத நீங்க கூட இருந்து சாப்பிடுறதெல்லாம் போடுங்க, ஊட்டி கூட விடுங்க, அதோட சந்தோஷம் அதெல்லாம் போடுங்க. அதெல்லாம் நீங்க சாப்பிட்ற வீடியோலாம் எடுத்து போடுங்க, தப்பே கிடையாது. இந்த ஆரம்பத்துல எங்களுக்காக வேண்டிங்க அப்படிலாம் சொல்றதை மட்டும் வீடியோ எடுக்கணும். அந்த பிள்ளைங்களையும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் கூட அதை செய்ய வேணான்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டும். நிச்சயமா அது ஒரு பெரிய எழுச்சியே கொண்டு வரும் சார். நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது போறாங்கன்னா அவங்க அந்த பிரேயர் பண்ணுங்கன்றப்ப, ஐயா சாமி அதெல்லாம் வேணாம், நீங்க கடவுளுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பிரேயர் பண்ணுங்க அதை மட்டும் பண்ணுங்க, எங்களுக்கு நன்றி சொல்ல வேணாம்னு சொல்ல உறவுகள் நிறைய வந்துரும். அதை நான் ஒருக்கத்தோடு அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களுடைய பாதம் பணிந்தே நான் கேட்கறேன். அது என்ன, அது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு அது உறுத்தும். அந்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளை தானே. அந்த அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துட்டு யாராவது அதை நன்றி சொல்லுங்கன்னு கும்பிட வச்சு சாப்பிட வச்சா எவ்வளவு பெரிய வழி. உங்க பிள்ளைக்கு செய்ய முடியுமா? என் பிள்ளைக்கு செய்ய முடியுமா? அந்த பிள்ளையும் நம்ம பிள்ளை தான். அதனால வேணாம். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்கள் இந்த அஷ்டமத்து சனியில நிறைய தானங்களையும் தர்மங்களையும் செய்யும் பொழுது சத்தியமாக நிறைய நல்ல பலன்களை அவர்களால் பார்க்க முடியும் அப்படின்றது உண்மை. 1000 விஷயங்களை நம்ம சாதகமா பேசினாலும் அஷ்டமத்து சனி அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் நெருக்கடிகளை தரக்கூடிய சனி தான். அதில் ஃபர்ஸ்ட் விஷயத்துல கவனமா இருக்கிறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள கவனமா இருங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய முதலீடு பண்றது, பெரிய தொகையை கொண்டு போய் கொடுக்கறது, கண்மூடித்தனமா யாரையும் நம்புறது, அதெல்லாம் வேணாம் இந்த பீரியட்ல. ரொம்ப ட்ரஸ்டடான சர்க்கிள்ஸ் நீங்க நினைக்கிறவங்களே உங்களுக்கு துரோகங்களை செய்வாங்க இந்த பீரியட்ல. அதெல்லாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். அன்பான வேண்டுகோள், முதல் 2 வருஷம் சனி வந்து அஷ்டமத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் 12ல குருவும் மறையிறார். குரு நல்ல கிரகமாக இருந்தாலும் 12ல மறையிறதுன்னும் பொழுது கொடையில்லாத மழையில நனைஞ்சு போற மாதிரி தான். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சில உடம்புக்கு தாங்கும், சில பேர்த்துக்கு பச்சை தண்ணியில கை வச்சாலே சளி பிடிச்சிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் சுய ஜாதகம் வலுவில்லாமல் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஃபைனலா சொல்லணும்னா, ராசியில கேது இருக்கிறதுனால உடலையும் மனதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வரியில சொல்லணும்னா, மனசாட்சிப்படி உங்க உடம்பையும் மனசையும் எந்த விஷயம்லாம் பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களே, இது ஒண்ணு மட்டும்தான் பரிகாரமும் கூட இவங்களுக்கு. மனசாட்சிப்படி உடம்பையும் மனசையும் பாதிக்கும், தப்புன்னு உங்க மனசு சொல்ற விஷயத்த செய்யாம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே அஷ்டம சனியிலிருந்து முழுமையா தப்பிச்சுக்க முடியும். நிச்சயமா அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும். நான் நிகழ்ச்சி நிறைவுல தான் பரிகாரத்தை கேட்பேன். நீங்க பரிகாரத்தையும் முதல்ல சொல்லிட்டீங்க. சிம்ம ராசிக்காரோட குழந்தைகள் கொஞ்சம் அந்தமா இருப்பாங்க, அதனால கவலைப்படாதீங்கன்றீங்க. சிம்ம ராசியிலே இருக்கும் குழந்தைகள் படிப்பு விஷயத்துல எப்படி இருப்பாங்க? ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன டைலமோஸ் இருக்கும். ராசியில கேது இருக்கிறதுனால நிறைய தடுமாற்றங்கள் வரும் அந்த பீரியட்ல. எந்த கோர்ஸ் படிக்கிறது, எந்த காலேஜில் படிக்கிறது, எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுன்றதுலேயே நிறைய அலைச்சல்கள் வரும். சார் இது சரியா இருக்கு, அது சரியா இருக்கு, இந்த ஸ்கூல் போகலாமா அந்த ஸ்கூல் போகலாமான்லாம் தோணும். அதில் ஒன்றுக்கு 4 தடவை கொஞ்சம் சின்ன சின்ன டெசிஷன்ஸை சரியாக எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க பெற்றவங்களா இருந்தாலும் சரிதான், அந்த பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கலாக எது சரியா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ இவருடைய விருப்பத்தை அந்த குழந்தைங்க மேலே இந்த பீரியடில் திணிக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இல்லை நீ டாக்டருக்கு படிச்சே தீரணும், நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், உன்னை இப்படி தான் நீ ஃபோர்ஸ் பண்ணணும்லாம் வேணாம். கொஞ்சம் அந்த பிள்ளைகளை இந்த ஒரு 1.5 வருஷம் ராகுக்கு எது ராசியில் இருக்கும்பொழுதுலாம் கொஞ்சம் கடுமையான காலம் அது. அவங்க போக்கிலே கொஞ்சம் விட்டு பிடிப்புமே, கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 60 வயசுக்கு மேலே இருக்க உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஸோ பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது இருக்கிறதுனால தயவு செஞ்சு உடம்பை தான் சார் மெயினாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, பெரியவங்களுக்கு கண்டிப்பாக மன ரீதியான பிரச்சனைகள் வரும் சார். டைம்ல மனப்பதட்டம் இருக்கும், மன பயம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். சொல்ல முடியாத ஒரு வழியை மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வெளியில சொல்லிட்டாலே போதும். டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன நோயினே தெரியல அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்லைங்க நல்லா இருக்கீங்க அப்படிம்பாங்க. டாக்டர்கிட்ட போனா
ஆனா இவங்க மனசுக்குள்ள இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அவர் சரியா பார்க்க தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சொல்லுவாங்க. 2வது எத்தனை வைத்தியம் பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, சொரன்னு இருக்குப்பா, படபடன்னு வர மாதிரி இருக்கு, அடிவயிறு ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரியே இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நிக்க முடியல என்னால. நிக்க முடியல, பயப்படுவாங்க சார். சிம்ம ராசியில இப்ப ராசியில கேது இருக்கிறதுனால எனக்கு இவங்களுக்குள்ள என்னன்னா இதை எதை தவிர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா இந்த ஃபோபியாவை இவங்க தவிர்க்கணும். ராசியில கேது வரும்பொழுது கண்டிப்பா மனத்தடுமாற்றம் வரும் சார். அடிவயிறு சாதாரணமா அல்சர்ல வலிச்சதுன்னா கிட்னி பிரச்சனைன்னு நினைப்பாங்க. கேஸ்ட்ரிக் பெயின் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயப்படுவாங்க. இது வந்து இயற்கையாக ராசியில ராகு கேது இருந்தா நடக்கும். இங்க கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு மாய நோய் மாதிரி வரும், மர்ம நோய் மாதிரி. எல்லா டெஸ்ட் ஸ்கேன் செக்அப் சூப்பரா இருக்கும், ஆனாலும் இவங்களுக்குள்ளே நினைச்சுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அவங்க இது இந்த கிரகத்தால தான் வருதுன்ற புரிதல் இருந்துட்டாலே போதும். அதே மாதிரி முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், மனசுல எதையும் ஆழமா வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அட் எ டைம்ல பேசி செட்டில் பண்ணிடுங்க. பிள்ளைகிட்ட சொல்லணும்னு தோணுதா சொல்லுங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க, மனசு நோகாம சொல்லுங்க, மனசு போனாம சொல்லுங்க, மனசுல வச்சுக்காதீங்க. சிம்மராசி பெரியவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர்கள் வந்து அவங்க சொல்றது யோசிக்கிறது எல்லாம் நல்ல விஷயம் தான். அவங்க தப்பா சொல்ல மாட்டாங்க, தப்பாவும் நினைக்க போறது இல்லை. அவங்க கடவுள் மாதிரி 60 வயசுல இருக்கிறவங்க அப்பா அம்மா 2 பேருமே யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம் தான், அதை தைரியமா கன்வே பண்ணுங்க. நீங்க யார்கிட்ட எது சொன்னாலும் உங்களை தப்பா நினைச்சுப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த ஓப்பன் அப் பண்ணிட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமா சாமி. பரிகாரம் கேட்கணும், ஆனா முதலே சொன்னதுனால பரிகாரத்தை பத்தி நான் பேசல. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுவேன். நன்றி சார்.